வணக்கம். இது யுவர் சினிமா டுடே வழங்கும் அயலான் பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றிய செய்திகள். உங்களுக்கு தெரியும், நம்ம இதுவரைக்கும் 3 வீடியோ போட்டோம். அயலான் பற்றி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன, அயலானுக்கு வந்த கோர்ட்டு தடை என்ன, அது நீங்கினது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். முதல்ல நம்ம சொல்லிகிட்ருக்கோம், அயலான் மிகப்பெரிய வெற்றி அடையும். அயலான் அதனுடைய காம்பினேஷன், அதனுடைய மேக்கிங், விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் சிறந்த வெற்றி அடையும்னு. அதே மாதிரி இன்றைக்கி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல சிறப்பான இடத்தை வகிக்குது அயலான். கேஜேஆர் ராஜேஷ் அவர்களுடைய தயாரிப்பில், ரவிக்குமார் இயக்கத்தில், சிவகார்த்திகேயன், ராகுல் பிரீத் சிங், சரத் கேல்கர், இசா கோபிகர், யோகி பாபு, கருணாகரன், பானுப்பிரியா இவங்க நடிப்பில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வெளிவந்திருக்கிற அயலான் குடும்பங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தியேட்டருக்கு குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. குழந்தைகள் கொண்டாடுற அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குது. ஏலியன், அப்புறம் நகைச்சுவை, யோகி பாபு, கருணாகரன் இவங்களுடைய ஏலியன் கூட சேர்ந்து இவங்க அடிக்கிற நகைச்சுவை, இதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ரொமான்ஸ், சென்டிமெண்ட், இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தினுடைய கதை மிகப்பெரிய பலமாக இருக்குது. படம் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு புதிய கதை தமிழுக்கு. இந்த மாதிரி படங்கள் நிறைய ஆங்கிலத்தில் வந்திருந்தால் கூட தமிழில் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப குறைவு. அதனால் இந்த படம் ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய மேக்கிங் இருக்குது. விஎஃப்எக்ஸ் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. விஎஃப்எக்ஸினுடைய வேலைகள் மிக சிறப்பாக வந்திருக்கு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு பெரிய சாதனைகளை நோக்கி போய்கிட்டு இருக்கு அயலான். இது ஓவரால் பட்ஜெட்டு 80 crores அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. ரெண்டாவது ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் 40 crores பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடு அயலான் 2400 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 1100 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகிருக்கு. 400 ஸ்க்ரீன் ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. 400 ஸ்க்ரீன் கேரளாலையும் கர்நாடகாலையும் ஆகிருக்கு. ஓவர்சீஸில் மட்டும் ஒரு 500 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ மொத்தத்தில் இதனுடைய கிராஸ் கலெக்ஷன் 50 கோடியை தாண்டி 60 கோடியும் தாண்டி அடுத்த டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த 7 நாள் வசூலில் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு தேதி 19. இதில் ஏறக்குறைய 60 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. பொங்கலுக்கு வெளிவந்த படங்கள்லேயே ஒரு சிறந்த வசூலை அயலான் பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் சிறந்த சாதனைகளை அயலான் படைக்க வாழ்த்துகிறோம். மேலும் இது போன்ற புதிய லேட்டஸ்ட் கோலிவுட் அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள் யுவர் சினிமா டுடேவுடன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய தொடர்ந்த ஆதரவை யுவர் சினிமா டுடே கொடுங்க. நன்றி, வணக்கம்.